மார்க்கெட்டை பற்றி தெரியாத வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஹாஃப் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென். சார் லாஸில் ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? மார்க்கெட்டில் வரவங்க ஆப்ஷன்ஸை எனபிளே பண்ணிக்காதீங்க. யுவர் ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இன்க்ரீசஸ் டு 90%. மார்க்கெட்டில் ஒரு 8-9 விஷயம் தான் கற்றுக்கணும். NSEindia.com வெப்சைட் போனாக்கா ஜெயிக்கிறவனுக்கு அதே டேட்டா தான், தோக்கிறவனுக்கு அதே டேட்டா தான். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணை ஜூம் அவுட் பண்ணும், ஜூம் இன் பண்ணும். ஸோ தப்பான ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா யூல் ஃபெயில். மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னாக்கா IPO இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது, நாலேஜ் வரமாட்டேங்குது. The person who is doing the process is the most dangerous person. Hello everyone, welcome to another episode of Smart Investor Podcast by Aetram. உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னிக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக டிசைன் பண்ண ஒரு ஸ்பேஸ் இது. இங்கே நம்ம பேசுறது வெறும் ட்ரேடிங் மட்டும் இல்லை, இங்கே வெல்த் பில்டிங், ரைட் மைண்ட் செட் அண்ட் லாங் டேர்ம் க்ரோத். அண்ட் ஃபார் தட் வி ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட். இவர் ட்ரேடர், மென்டார் அண்ட் ஆல்சோ நிறைய மார்க்கெட் சைக்கிள்ஸில் தன்னோட 30+ years, தட் இஸ் ஆல்மோஸ்ட் 3 decades ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தர் மிஸ்டர் குருமூர்த்தி சார். வெல்கம் டு தி பாட்காஸ்ட் சார். சார், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆல்மோஸ்ட் 90% வந்து லாஸ் பண்ணுறாங்கன்னு ஸ்டாட் சொல்லுது. அப்போ ரிமைனிங் இருக்க 10% எப்படி டிஃப்ரெண்ட்டாக அது ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க சார்? போலிங்கர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இந்த போலிங்கர் பேண்ட்ஸ் கற்றுக்கணும். இந்த போலிங்கர் பேண்ட்ஸ் ஆர் கால்டு பிக்ஸ் பேண்ட்ஸ், வாலட்டிலிட்டி பேண்ட்ஸ், என்வலப், ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பேரில் காமிப்பாங்க. ஓகே, ஸோ பெரிய ஆட்கள் எல்லாருமே போலிங்கர் பேண்ட்ஸை வித்தவுட் ஃபெயில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 8% பீப்புள் தான் தே ஃபாலோ போலிங்கர் பேண்ட்ஸ்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. போலிங்கர் பேண்ட்ஸை ஃபாலோ பண்ணாமல் இஃப் யூ ஃபாலோ எனி அதர் இண்டிகேட்டர் அப்படின்னாக்கா நீங்கள் தோக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. SD1 ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். SD1 ட்ரேட் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 ட்ரேட். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்லன்ஸ். ஓகே, ஸோ 240 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னாக்கா அதில் 160 ட்ரேடிங் டேஸ், 2/3 ஆஃப் தி ட்ரேடிங் டேஸை மார்க்கெட்டை ATRக்குள்ளே தான் மூவ் ஆகும். ஸோ இந்த ATR பேஸ் ட்ரேட் எடுத்திங்கனாக்கா 240 ட்ரேடிங் டேஸில் 160 ட்ரேடிங் டேஸ் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் இன் யுவர் ஃபேவர். 3-2 ட்ரேட் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்கள் வந்து மிச்சம் 34% ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபெயிலியர் இருக்குல்ல, தட் கேன் டேக் அவே ஆல் யுவர் கேபிட்டல். கரெக்ட் தானே? ஸோ இந்த 34% ப்ராபபிலிட்டியை ஃபார் ஃபெயிலியர் எப்படி அவாய்ட் பண்ணுறதுனாக்கா ஒரு கிராஸ் ஓவர், SMA கிராஸ் ஓவர், EMA கிராஸ் ஓவர், இச்சுமோக்கு, சம் கிராஸ் ஓவர் எடுத்து பண்ணிங்கனாக்கா இந்த 66% ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் will increase to 78% probability for success. And the 22% probability for failure again can take away big money. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்ஜ், ஒரு ஃபியூச்சரை வாங்கிட்டீங்க, அட் மணி கால் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தட் வில் ப்ரொடெக்ட் யுவர் எனி ராங் டிசிஷன் யூ மேக். மார்க்கெட் கீழே போச்சுனாலும் உங்கள் ஸ்டாப் லாஸை இந்த ரைட்டிங் சேவ் பண்ணிடுறோம். மந்த்லி ஆப்ஷன் எடுத்திங்கனாக்கா அட் மணி புட்டு கூட வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, இதை மாதிரி பண்ணிங்கனாக்கா யுவர் ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இன்க்ரீசஸ் டு 90%. ஓகே, இது பண்ணாக்கா ஜெயிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வரும்போது மார்க்கெட்டோட வேகரிஸ் என்ன, மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஒரு ஸ்வபாவம் என்ன, எப்படி பண்ணுது, இது தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் பெரிய ஆட்கள் பைசா பண்ணுவாங்க, கேப் அப் கேப் டவுனில் தட்ஸ் அ வெரி பிக் மேனிபுலேஷன் இஸ் ஹேப்பனிங். ஈவினிங் 3-3:30 மணிக்கு மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும். இந்த வாரத்தோட 24,000 கால் மேலே போகல, 40 பாயிண்ட் மேலே போயிருக்கணும், 10 பாயிண்ட் தான் மேலே போச்சு. ஸோ 24,000 காலில் கிட்டத்தட்ட 45 கோடி வால்யூம், 45 கோடி இன்ட்டு ஒரு 32 ரூபா போயிடுச்சு பையர்ஸ்க்கு. ஆப்ஷன் சோல்ஸ் படி அதுதான் ரூலு. 60 ரூபா போயிருக்கணும், 15 கோடி 20 கோடி வால்யூமு, பட் வந்து 30 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 30 ரூபா இன்ட்டு 15 கோடி ரூபா காணும். இது தெரியாமல் 3.5 ஆவரேஜ் ப்ரைஸை போட்டு 24,030 காமிப்பான் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா 10 லாட்னா 10 லாட் இன்ட்டு 30 ரூபா உங்களுக்கு போயிடும். ரூல் இருக்குது, ரூலை எங்கே வயலேட் பண்ணுவாங்க, ரூலை எப்படி அப்ளை பண்ணுவாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஓவர் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். இப்போது இந்த வாரத்துக்கு இதை மாதிரி மூவ் ஆச்சு, அடுத்த வாரத்துக்கு ஆக்சுவலாக மூவ் ஆகிடுச்சு. when the market went up by 50 points, அடுத்த வாரத்து கான்ட்ராக்ட் 50 பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வாரத்து கான்ட்ராக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா 30 பாயிண்ட் நஷ்டம், அடுத்த வாரத்து கான்ட்ராக்ட் இருந்தால் 30 ரூபா லாபம். இதை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். மார்க்கெட்டோட ஸ்வபாவம் தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் வேணும், அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் வேணும், ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரூலை எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியணும், எந்த இடத்துல மேனிபுலேஷன் நடக்கும்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணாக்கா அந்த 8% 10%ல் நீங்களும் வரலாம். ஒருத்தர் ஈஸியாக வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வராங்க, ஆனால் அது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லி 6 monthsலேயே குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக ப்ராப்ளம் எங்கே இருக்குது சார்?
முதல்ல மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக தான் மக்கள் ஜாயின் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏடிபி, எல்டிபி, விவேப்பு, இண்டிகேட்டர்ஸு, என்ன மார்ஜின் தேவைப்படும், இது எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் தான் நம்ம வரோம். மார்க்கெட்டில் வரும்போது மக்கள் பைசாவோடு வராங்க. 6 மாதம் கழித்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது, நாலேஜ் வரமாட்டேங்குது, பைசா போயிடுது இல்லையா? இதுதான் நமக்கு பிரச்சனை. ஸோ மார்க்கெட்டுக்குன்னு லேர்னிங் கர்வ் இருக்குது. நீங்கள் தமிழ் அப்படின்னாக்கா நீங்கள் கன்னடம் ஈஸியாக கற்றுடலாம், தெலுங்கு கற்றுடலாம், மலையாளம் கற்றுடலாம், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும், கற்றுடலாம். இப்போ தமிழில் 247 250 சிலபல்ஸ் அப்படின்னாக்கா தெலுங்குலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இது சைனீஸ் லாங்குவேஜ் மேண்ட்ரின் கற்றுக்கிற மாதிரி. மேண்ட்ரினில் 55,000 சிலபல்ஸ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கூகுள் பண்ணி பார்த்துருங்க. நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ மேண்ட்ரின், அதாவது தமிழ் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி, 55,000 சிலபல்ஸ் இருக்கிற லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு லேர்னிங் கர்வ் ஆகும். இப்போ உங்களுக்கு கன்னடம் தெரியுமா? கன்னடம் தெரியாது இல்லையா? கன்னடம் ஒரு 6 மாதம் கற்றுக்குறீங்க. நீங்கள் இப்போ தான் உங்களால் கன்னடத்தில் தப்பாக பேச முடியுமா? உங்களுக்கு கன்னடம் தெரியாது இல்லையா? இப்போது உங்களால் கன்னடத்தில் தப்பாக பேச முடியுமா? முடியாது. 6 மாதம் கற்றுக்குறீங்க, அதுக்கப்புறம் தப்பாக பேசுவீங்களா? 6 மாதம் கற்றுன பிறகு தான் தப்பாக பேசுவீங்க. பல மார்வாடி சேட்டிங் வராங்க, அவங்க தமிழ் பேசினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் காமெடியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா தே ஆர் லேர்னிங். ஸோ உங்களுக்கு கன்னடம் தெரியாத வரைக்கும் தப்பாக பேச மாட்டீங்க. கன்னடம் தெரிய ஆரம்பித்த பிறகு தப்பாக பேசுவீங்க. மார்க்கெட்டில் வரீங்கள, மார்க்கெட்டில் வரும்போது மார்க்கெட்டை பற்றி தெரியாத வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓரளவுக்கு அறகுறையாக தெரிஞ்சுப்பீங்களே, அப்போ தான் தப்பு பண்ணுவீங்க. ஹாஃப் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் நோ நாலேஜ். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டை பற்றி ஒழுங்காக கற்றுக்கணும். அதுக்கு தேவையான டைம், மணி, எஃபர்ட் கொடுக்கணும். இது கொடுத்தாக்கா ஒரு 6 மாதம் 1 வருஷம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னாக்கா நாமளும் மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். சார், நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய மல்டிபிள் மார்க்கெட் சைக்கிள்ஸை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இருக்க ட்ரேடர்ஸ் ஓவர் இன்ஃபார்ம்ட் பட் அண்டர் ப்ரிப்பேர்ட்னு சொல்லலாமா? நிச்சயமாக. நான் மார்க்கெட்டில் சொல்கிறது இதுதான், யூ ஷுட் பி அ ஸ்பெஷலிஸ்ட். மார்க்கெட்டில் ஒரு 8லேருந்து 9 விஷயம் தான் கற்றுக்கணும். தப்பான விஷயத்தை கற்றுக்கவே கூடாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு அன்லேர்ன். ஒரு தப்பான விஷயத்தை கற்றுட்டிங்கனாக்கா அந்த தப்பான விஷயத்தால் ஒரு தப்பான முடிவெடுத்து பைசா தொலைப்பீங்க. ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கிட்ட எதிர்க்க ஒரு வேப்ப மரம் இருந்தது. நீங்கள் அந்த வேப்ப மரம், அந்த மேகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உருவம் தெரியும் இல்லையா? டிஃப்ரெண்ட்டாக வளைஞ்சிருக்கும், ஒரு ரதம் மாதிரி தெரியும். ஒரு பெரியவர் கூப்பிட்டு அங்கே பாரு பேய் தெரியுதுன்னு காமிச்சு விட்டார். ஓகேவா? 50 வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி அந்த தெருக்கு போகிறேன், அந்த மரத்தில் எனக்கு பேய் தெரியுது. அன்றைக்கி பயந்தேன், இன்றைக்கி பயப்படல. ஆனால் அன்றைக்கி அவர் ஒரு வார்த்தை சொன்னது இன்னி வரைக்கும் என் மனசில் இருக்குது இல்லையா? ஸோ மார்க்கெட்டில் ஒரு தப்பான விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த தப்பான விஷயத்தை கற்றுன்றதால தப்பான ட்ரேட் எடுப்பீங்க. அது உங்களை பைசா தொலைக்க வைக்கும். உங்கள் தேவை என்னன்னாக்கா எது சரியான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். கீ என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னாக்கா IPO, இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் கிடையாது. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். மார்க்கெட் இஸ் ஹைலி டெமோக்ராட்டிக். உங்களுக்கும் NSEindia.com வெப்சைட் போனாக்கா அதே டேட்டா தான், எனக்கும் அதே டேட்டா தான், ஜெயிக்கிறவனுக்கும் அதே டேட்டா தான், தோக்கிறவனுக்கு அதே டேட்டா தான். தோக்கிறவங்களுக்கு வேறு டேட்டா கொடுத்துட்டு ஜெயிக்கிறவனுக்கு வேறு டேட்டா கொடுக்கல. சார்ட்டும் எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா? ஜெயிக்கிறவன் அந்த டேட்டாவை எப்படி பார்க்குறான், ப்ராசஸ் பண்ணுறான். இன்புட்டு எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்கள் ஒரு விதமாக ப்ராசஸ் பண்ணுறீங்க, நான் ஒரு விதமாக ப்ராசஸ் பண்ணுறேன். ஜெயிக்கிறவன் எப்படி ப்ராசஸ் பண்ணுறான், அது கரெக்டாக இருந்தால் அவுட்புட் கிளியராக இருக்கும். IPO, த பர்சன் ஹூஸ் டூயிங் தி ப்ராசஸ் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன். இது ஒழுங்காக புரிஞ்சுட்டுனாக்கா ப்ராசஸில் தான் கீ இருக்குது. ஹவு டு யூ அசிமுலேட் இன்ஃபர்மேஷன், ஹவு டு யூ டீகோட் இன்ஃபர்மேஷன், ஹவு டு யூ இம்ப்ளிமெண்ட், இந்த 3 தான் கீ. IPO. இப்போது அது எப்படி சார் அவங்க தப்பான வழியில் தான் போகிறாங்க அப்படின்றது எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸ்டார்டிங்லேயே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு நஷ்டம் வந்ததுன்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். யுவர் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, உங்கள் கான்ட்ராக்ட் நோட் இருக்கு இல்லையா, தட் கான்ட்ராக்ட் நோட் இஸ் தி மிரர் தட் வில் டெல் யூ வெதர் யூ ஆர் டூயிங் இட் ரைட்லி ஆர் ராங்லி. ஆனால் அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராஃபிட்டும் வராது இல்லையா? கம்மியாக போங்க, புக் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் வாங்குங்க. ஓகே, ஒரு ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ HDFC பேங்க் இருந்து இல்லையா, லோயர் பரையில் ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு பிரான்ச் ஆரம்பிக்கும்போது எனக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவை. ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவை. ஒரு சீஃப் மேனேஜர் தேவை, மேனேஜர் தேவை, ஆஃபீஸர் தேவை, ஒரு கேஷ்
கேஷியர் தேவை, ஒரு கன்மேன் தேவை, ஒரு ஏடிஎம் தேவை, எனக்கு ஒரு கேஷ் கவுண்டிங் மிஷின், ஒரு பிரிண்டர், யூபிஎஸ், கம்ப்யூட்டர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைன்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துப்போம். ஸோ அந்த ஒரு பிரான்ச்சில் என்னால் எவ்வளோ டெபாசிட் மொபிலைஸ் பண்ண முடியும், 100 கோடி மொபிலைஸ் பண்ண முடியும், எவ்வளோ நாள் லோன் தர முடியும், ஆர்பிஐ கைட்லைன் படி 60 கோடி தான் லோன் தர முடியும், 60 கோடி வச்சு 100 கோடிக்கு நான் பைசா சம்பாதிக்கணும், லாபத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுட்டான். ஸோ ஒரு வருஷம் ரன் பண்ணி பார்த்தாங்க. இட் வாஸ் ப்ராஃபிட்டபிள். 4 பிரான்ச் ஆரம்பித்தாங்க. சென்னையோட ஐஎஃப்எஸ்சி கோட் SGFC 0000004, 4வது பிரான்ச் சென்னை. 4 பிரான்ச்சும் ஜெயிச்சாங்க. 40 பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ 4வது பிரான்ச் வச்சுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா ஒரு ப்ரோட்டோடைப், அதில் ஜெயிக்கிறோமா, அதில் ஜெயித்த பிறகு அதை எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்னோட நாலேஜ் உங்கள் நாலேஜ் கிடையாது. நான் போய் சச்சின் டெண்டுல்கரில் போயிட்டு MRF பேட்டை ஒரு 10 வருஷம் கொடுத்து வாங்கிட்டு நாளைக்கு போய்ட்டு மெக்டர்மட்டை விளையாட முடியுமா? அந்த பேட்டில் ஒன்றும் கிடையாதுல்ல. உங்கள் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் எப்படி விளையாடுறீங்க பொறுத்து தான் ஜெயிக்க முடியும். ஸோ மக்கள் நினைக்கிறாங்க எங்கிட்ட ட்ரேடிங்க்கு அக்கௌண்ட் இருக்குது, F1 போட்டால் போய் F2 போட்டால் செல்லு பைசா பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. சச்சின் பேட்டு மாதிரி உங்கள் அந்த ட்ரேடிங் டூலில் ஒன்றும் கிடையாது. அந்த டூல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, இதுதான் வந்து நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, லாங் டேர்ம் இருப்பீங்களா அப்படின்றது இருக்குது. சார், நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி எல்லா ட்ரேடர்ஸும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா அது லாஸ் தான். ஸோ ஒருத்தர் லாஸில் ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் சார்? ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. முதல்ல வரவங்க, மார்க்கெட்டில் வரவங்க ஆப்ஷன்ஸை எனபிளே பண்ணிக்காதீங்க. ஓகே, 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு எனபிள் பண்ணுவாங்க. ஈக்விட்டி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஈக்விட்டியில் 1 ஷேர் வாங்குங்க, 2 ஷேர் வாங்குங்க, அக்கௌண்ட்லேயே 5000 மேலே பைசா வச்சுக்காதீங்க. இண்டெக்ஸில் ஹெவி வெயிட் ஷேர்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். பை ட்ரிகர் வந்தது அப்படின்னாக்கா 1 ஷேர், இதை ஒரு பீரியட் ஆஃப் 3 months ஆர் 6 months ஒரு 1000 ட்ரேட் எடுங்க. இந்த 1000 ட்ரேட் எடுத்துகிட்டு இதில் எவ்வளோ ஜெயிக்கிறீங்க, எவ்வளோ தோக்குறீங்க, 1000ல் ஒரு ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஹானர் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் பண்ணிவிட்டு 1000 ட்ரேட்டில் ஒரு 200 ட்ரேட் ஜெயிக்கிறீங்க, 200 ட்ரேட் தோக்குறீங்க. 200 ட்ரேட் தோக்குறதோட பைசா 200 ட்ரேடோட ஜெயிக்கிறோட பைசா எடுத்துன்னு போயிடும். 600 ட்ரேட்டில் ஜெயிப்பீங்க. அதில் எவ்வளோ லாபம் பண்ணுறீங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, உங்களால் என்ன ரிட்டர்ன் எடுக்க முடியுது, இதை 1000 ட்ரேடு ஜேர்னல் பண்ணணும். வாட் cannot be measured cannot be managed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு மெஷர் பண்ணல, என்ன பைசா போட்டிங்க, என்ன பைசா தொலைச்சிங்க, ப்ரோக்கரேஜ் என்ன, மற்ற சார்ஜஸ் என்ன, இது போக பைசா சம்பாதிக்கிறீங்களா, டேக்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் 1 ஷேரை 2 ஷேர் ஆகுங்க, 5 ஷேர் ஆகுங்க. நீங்கள் 5 ஷேர் ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டில் 10,000 மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஈஸியாக 1000 ரூபா 2000 சம்பாதிக்கலாம். இஃப் யூ ஆர் எம்ப்ளாய்டு, டைம் இருக்காது ட்ரேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கம்பெனியில், நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு யூ கேன் டூ ஜஸ்டிஸ். ஏதோ 50,000 ரூபா சம்பளம் தரான்னு வச்சுங்க, அந்த சம்பளத்துக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும்ல. நீங்கள் உட்காந்து செல்ஃபோனே பார்த்தா அந்த வேலையை விட்டு அனுப்பிடுவோம். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் சார், ட்ரேடிங்க்கு வராதிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ், வேல்யூ ஸ்டாக்ஸ், இதை சூஸ் பண்ணுங்கள். அதில் எஸ்ஐபி மோட டைரக்ட் எஸ்ஐபி ஆன் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பாசிபிலிட்டி இதான். சார், நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி எல்லா ட்ரேடர்ஸும் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா அது லாஸ் தான். ஸோ ஒருத்தர் லாஸில் ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் சார்? ஒரு லாங் டேர்ம் சார்ட்ஸ் எடுத்துங்க. இந்த 5 நிமிஷம் சார்ட்டு, 1 நிமிஷம் சார்ட்டு, இதெல்லாம் பார்க்காதீங்க. பேர் மினிமம் 4 ஹவர்ஸில் பை வரணும், அதுக்கப்புறம் ஹவர்லியில் ட்ரிகர் வரணும். இதை மாதிரி எடுத்திங்கனாக்கா உங்களோட நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கம்மியாயிடும். டிசிஷன் மேக்கிங் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் டிசிஷன் எடுத்துகிட்டே இருந்தீங்க. ஓகே, அந்த டிசிஷனில் ஒரு 10 டிசிஷன் 4 டிசிஷன் ஃபெயிலியராக போகிறது அப்படின்னு வச்சிங்களேன். உங்கள் மார்க்கெட் வந்து நீ தப்பு, யூஆர் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குது. ஒரு வாட்டி when you lose money, யூஆர் லூசிங் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஓகே, நீங்கள் 5 நிமிஷம் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 40 ட்ரேட் எடுப்பீங்க. 40 ட்ரேட்டில் 25 ட்ரேட் தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க. அது உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது, யூஆர் லூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு யூ வில் கோ லோ ஆன் கான்ஃபிடென்ஸ். ஸோ நீங்கள் 4 ஹவர்லி சார்ட் போனீங்க அப்படின்னாலே வாரத்துக்கு 2 ட்ரேட் 3 ட்ரேடுக்கு போயிடுவீங்க. 4 ஹவர்லி சார்ட்டில் பை வந்துச்சு அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஜெயிச்சிருவீங்க. ஸோ நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ் வில் இன்க்ரீஸ் மேனிஃபோல்டு. இது வந்து உங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த தோக்குறவங்க பூரா 5 நிமிஷம் சார்ட்டு 1 நிமிஷம் சார்ட்டு ஸ்கால்ப் பண்ணுறேன், 2 ரூபாயில் பைசா பண்ணுறேன், 5 ரூபா பைசா பண்ணுறேன் அப்படின்னு தொலைக்கிறது தான்.
ஸோ இன்க்ரீஸ் த டைம் ஃப்ரேம். உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் வேணும். நீங்கள் கார் ஓட்டுறீங்களா, கார் ஓட்டுற பக்கத்தில் உட்காந்து போயிருக்கீங்களா? இந்த காருக்கு அந்த ரியர்வியூ மிரர் கீழே ஒரு டால் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். யூஸ்வலாக ஆஞ்சநேயர் முதுகில் ஆணியை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா? அது எதுக்கு தொங்க விட்டுருக்காங்க? அவர் இன்னும் சேஃப்டி பர்பஸ்க்காக. இன்னொன்று யார், அவருக்கா நமக்கா? நமக்கு. என்னன்னாக்கா நம்ம வந்து when we drive long, இங்கேருந்து ஒரு பெங்களூர் போகிறோம், திருச்சி போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஐஸ் வில் பி ஃபிக்ஸட். லாங் டிஸ்டன்ஸை பார்த்துட்டோம்னா லாங் டிஸ்டன்ஸை மட்டும் பார்த்துட்ருப்போம். கிட்டக்க யாராவது வந்தாலும் நமக்கு தெரியாது, இடிச்சிடுவோம். ஷார்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா லாங் டிஸ்டன்ஸை மிஸ் பண்ணுறோம். when you drive in 120 km ஸ்பீட் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஷுட் பி குவிக். ஸோ ஐஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து யூல் என்ட்ரு வித் அன் ஆக்சிடென்ட். இந்த டால் என்ன பண்ணுனாக்கா இப்படி ஆடிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண்ணை ஜூம் அவுட் பண்ணும், ஜூம் இன் பண்ணும். இந்த ஒரு காரணத்தாலேயே நீங்கள் நடுவில் குறுக்கில் ஏதாவது ஒரு நாய் வந்ததுன்னா கூட பிரேக் அடித்து நீங்கள் சேஃபாக நிறுத்திடலாம் இல்லையா? மார்க்கெட்டில் யூ ஷுட் ஜூம் இன், ஜூம் அவுட். 4 மணி நேரம் சார்ட்டு, 1 மணி நேரம் சார்ட்டு, டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டுன்னு சொல்லிட்டு ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணணும். 4 மணி நேரம் சார்ட்டில் பை வந்துச்சு, பட் வீக்லி சார்ட்டில் செல் இருக்குன்னு. வீக்லி சார்ட் வில் சூப்பர் சீட் 4 ஹவர்லி சார்ட். நாய் கிட்டக்க வந்து போயிடுச்சு, நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் விட்டீங்க, பெரிய நஷ்டம் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஜூம் இன், ஜூம் அவுட், 15 நிமிஷம் சார்ட்டு, ஹவர்லி சார்ட்டு, 4 ஹவர்லி சார்ட்டு, டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட், இது மாதிரி எல்லாத்துலேயும் கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திங்கனாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வில் கம் டவுன், நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வில் கோ அப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடர் 30 to 40% கேபிட்டல் லாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த லாஸை அவங்க ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணணுமா இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணுமா? எந்த அப்ரோச் கரெக்ட்? இந்த 98.4 ஃபாரன்ஹீட் கேள்விப்பட்டீங்களா? என்னது? டெம்பரேச்சர், நம்ம உங்கள் பாடி டெம்பரேச்சர் இல்லையா? இந்த 98.4 அப்படின்றது 99.4 ஆச்சுனாக்கா லேசாக ஜுரம் அடிக்கும். 101 போயிடுச்சு அப்படின்னாக்கா டாக்டர் போய் ஆகணும். 104 போச்சுன்னு ஜன்னி வந்துடும். இந்த டாலரன்ஸ் லெவல் 98.2 உங்களுக்கு நம்பர். 99.4 100 வரைக்கும் இங்கே சேஃப். 101 2% மேலே டாலரன்ஸ் போச்சுனாக்கா யூ ஷுட் பி சேஃப். ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இது ஒரு தம்பு ரூல் 98.4, இதை மறக்க முடியாது உங்களால் இல்லையா? 98.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3% டாலரன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா மருந்து எடுத்துக்கணும், யூ ஷுட் பி சேஃப். 104 1% தாண்டிச்சுன்னா ஜன்னி. ஸோ இந்த ட்ரா டவுன் அப்படின்னா என்னென்னு கற்றுக்கணும். ட்ரா டவுன் 100 ரூபாய்க்கு 20% எவ்வளவு? 20 ரூபா இல்லையா? 80 ரூபாலேருந்து 100 ரூபா போகணும் அப்படின்னாக்கா 80 × 10% 8 ரூபா, 20% 96 ரூபா. 25% பண்ணால் தான் நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு போக முடியும். ஸோ உங்கள் ட்ராடவுன் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுலேருந்து திருப்பி உங்களோட அந்த நம்பருக்கு போகிறதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டு ஜாஸ்தி தேவைப்படும். 1 லட்ச ரூபா வச்சுட்டு உங்களால் 5000 ரூபா சம்பாதிக்க முடியல. 1 லட்சத்தை 60,000 ஆக்கிட்டீங்க. 60,000 வச்சு நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா? முடியாதுல்ல. அதுக்கு உங்களுக்கு திறமை இன்னும் ஜாஸ்தி வேணும் தானே. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களோட மார்க் டு மார்க்கெட் ப்ராஃபிட், யுவர் P&L அக்கௌண்ட் சேஸ் ஹூ யூ ஆர், வாட் யூ நோ, ஹவ் யூ ட்ரேட். உங்கள் P&L ஸ்டேட்மெண்ட் சொல்லிடும். இந்த P&L ஸ்டேட்மெண்ட் 1 லட்சம் கேபிட்டல் இருந்தாக்கா மேக்ஸிமம் ட்ராடவுன் 5% மேலே போகக்கூடாது. இதை ஒரு சங்கல்பமாக வச்சுக்கணும். 5% போச்சு அப்படின்னாக்கா ஒரு நாள் ட்ரேடிங் நிறுத்திட்டு என்னப்பா தப்பு பண்ணேன், இஸ் இட் மை சைக்காலஜி இஷ்யூ, இல்லை நான் மார்க்கெட்டை தப்பாக ட்ரேட் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் ரூமில் உட்காந்துட்டு எழுதிட்டு திருப்பி ரீகூப் பண்ணிவிட்டு நீ தப்பான ரூலை ஃபாலோ பண்ணலாம். தப்பான ரூலை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யோகா பண்ணுறது நல்லது, டீசல் ஜென்செட் இந்த ரூமில் ஓடிட்டுருக்கு, பிராணாயாமம் பண்ணுறது நல்லது, நான் உட்காரு அப்படின்னு பண்ணனாக்கா டீசல் ஜென்செட் இருக்கிற ரூமில் யோகா பண்ணுறது லைஃப் த்ரெட்னிங். நான் யோகா பண்ண நல்லதுன்னு சொல்கிறேன், எங்கே பண்ணணுன்ட்டு இருக்குல்ல. ஸோ தப்பான ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ வில் ஃபெயில். ஸோ வென் யூ ஃபெயில் எய்தர் யுவர் ரூல் இஸ் ராங் ஆர் யூ ஆர் ஃபாலோயிங் தி ரூல் ராங். இந்த ரெண்டு கூட தான். 5% மேலே போச்சுனாக்கா ட்ரேடிங் நிறுத்தணும். 2 நாள் உட்காந்துட்டு நீங்கள் பண்ணது என்ன தப்புன்னு சொல்லி ஒத்து பார்க்கணும், ஆடிட் பண்ணணும். I'll give you one more suggestion. இது ஒன்று பண்ணாலே நீங்கள் பெரிய அளவில் ஜெயிச்சிருவீங்க. அகைன் மகாத்மா காந்தி அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் ஒரு திருடன் அப்படின்னு வச்சுங்களேன், நான் வந்து 10 பேர் பார்க்கும்போது திருட மாட்டேன்ல,
ஏப்பா இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தா பைசா திருடுறியே அப்படின்னு நான் கேட்டுடலாம். இல்லை 2 சாத்தலாம்ல. இந்த 2 காரணத்துக்காக நான் திருட மாட்டேன். எல்லாரும் பார்க்கும்போது திருடுறது பார்க்காதப்ப தான் திருடுவேன் இல்லை. இந்த மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிருந்துச்சுங்க, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டெய்லி கான்ட்ராக்ட் பண்ணுறதுல அதை பார்க்கணும். பெட்டர் இன்னொருத்தர்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் நம்பரை ஷேர் பண்ணி ஆடிட் பண்ண சொல்லணும். அவர் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு யாராவது ரொம்ப வேண்டியவர், அந்த நீங்கள் யார்கிட்ட காமிக்கிறீங்களோ அவங்க நீங்கள் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கணும். எனக்கு அன்றைக்கே தெரியும் நீ தோற்றுருவோன்னு 1 நேரம் அங்கே போக சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உங்களை டிமோட்டிவேட் பண்ண ஆளாக இல்லாமல், நீ இந்த தப்பு பண்ணுறதுப்பா, இதை பண்ணால் நீ ஜெயிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய உங்கள் வெல்விஷர் ஒருத்தர்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்ட் நோட் ஷேர் பண்ணிங்கனாலே நீ ஜெயிச்சிருவீங்க. ஐயோ நாளைக்கு அவர்கிட்ட போய் காமிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரூலை ஃபாலோ பண்ணுறீங்க. ரூலை ஃபாலோ பண்ணால் ஜெயிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆடிட், உங்களோட கான்ட்ராக்ட் நோட், உங்கள் வெல்விஷர் ஹூ ஹேஸ் சம் நாலேஜ் ஆர் குட் நாலேஜ் அபவுட் தி மார்க்கெட், இது ஒன்று பண்ணிங்கனாக்கா நீங்கள் பெயிலில் ஜெயிச்சிருவீங்க. சார், ஒருத்தர் மார்க்கெட்குள்ளே வரணும் அப்படின்னா Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.